வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்எஃப்சி அண்ட் ஐஆர்இடிஏ. ரீசன் நம்பர் 1 கவர்மெண்ட் ஸ்டாக். இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் இதில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஐஆர்எஃப்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 40 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஐஆர்இடிஏ இப்போது ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட். ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்டாக். கவர்மெண்ட்டோட ரயில்வே ப்ராஜெக்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக். ஓகே, ரீசன் நம்பர் 2. இதை நான் ஏன் இப்போ வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸாக கொஞ்சமாக இதோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபாயிலேருந்து போன வருஷம் ஐஆர்எஃப்சி, ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 160 ரூபாய்க்கு வந்துக்குது. அதே வேல்யூ தான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது புதுசாக ஓப்பன் பண்ண ஐஆர்இடிஏவும் 100 ரூபாய்க்கு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 160 ரூபாய்க்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ இது இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் இன்னும் நல்லா க்ரோத் ஆகும். அப்படி க்ரோத் ஆச்சுனாக்கா என்னோட பணமும் டபுள் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த ஸ்டாக்ஸை வாங்கிக்கிட்டு இருக்கேன். ரீசன் நம்பர் 3, இந்த 2 ஸ்டாக்கும் எவ்ரி இயர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஷேர் வேல்யூ ஏறும்போது அதிலேருந்து நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ நமக்கு கேஷாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதை எடுத்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம செலவுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சாலும் நம்ம செலவு பண்ணிக்கலாம் எடுத்து. அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம காசு நம்ம செலவு பண்ணுவோம். ரீசன் நம்பர் 4, டிரான்ஸ்போர்ட். எப்போவுமே ஒரு கண்ட்ரி க்ரோத் ஆகணும்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். ரீசன் நம்பர் 5 அதே தான். ஒரு கண்ட்ரி க்ரோத் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் முக்கியம். அப்படி டிரான்ஸ்போர்ட் முக்கியனாக்கா அதுக்கு 3 வழி தான். ஒன்று நிலம், நீர், ஆகாயம். இந்த 3 வழியில் தான் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. நிலத்து வழியாக நடக்கும்போது பை ரோட் அண்டு ட்ரெயின். ஸோ ரயில்வே எந்த அளவுக்கு தன்னோட டிரான்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஷேரோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், கண்ட்ரியோட க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரயில்வேல போடுற பணம் என்றைக்கே இருந்தாலும் நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாங்குறத பற்றி யோசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவலில் ஏதாவது தப்பு இருந்தாக்கா அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.